சொந்த வாகனத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை ஓட்டி வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ்ங்க. வாகனத்தின் ஆயுட்காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இனிமே நீங்க கவலையப்படாதீங்க. உச்சநீதிமன்றம் பழைய வாகன உரிமையாளர்களுக்கு ஒரு தற்காலிக பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆமா, டெல்லி மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் 10 வருஷங்கள் பழைய டீசல் வாகனங்கள் மற்றும் 15 வருஷங்கள் பழைய பெட்ரோல் வாகனங்கள் இனி தாராளமா இயக்கப்படலாம். இந்த வாகனங்களின் உரிமையாளர்கள் மேல எந்த விதமான கட்டாய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் அதிரடியா ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. இது ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். IANS கொடுத்த தகவலின்படி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு டெல்லி அரசு தாக்கல் செஞ்ச ஒரு மனுவை விசாரிச்சிருக்காங்க. அந்த மனுவுல பழைய வாகனங்கள் மீதான தடையால மக்கள் படும் சிரமங்கள் பத்தியும், இந்த தடை உண்மையிலேயே காற்று மாசு குறைக்க உதவுதா அப்படிங்கறத பத்தியும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. சோ டெல்லி அரசுடைய வாதத்தை கேட்ட உச்ச நீதிமன்றம் அப்பாடா இனிமே நிம்மதியா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு முக்கியமான உத்தரவை போட்டிருக்காங்க. 4 வாரங்களுக்குள்ள பதில் அளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பிய உச்ச நீதிமன்றம் அதுவரைக்கும் பழைய வாகனங்களை வச்சிருக்கிற உரிமையாளர்கள் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. டெல்லி அரசுடைய இந்த மனு வாகனத்தின் வயதை மட்டும் பார்த்து தடை போடுவது நியாயமே கிடையாது அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருக்காங்க. சோ நல்ல முறையில பராமரிக்கப்பட்டு மாசு உமிழ்வு சோதனைகளை தேர்ச்சி பெறும் வாகனங்கள் ஏன் வயது காரணமா மட்டும் தடை செய்யப்படணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது தினமும் தங்களுடைய வாகனத்தை நம்பி வேலைக்கு போற, வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றிங்க. சோ இந்த தடை முறையா பராமரிக்கப்படும், குறைந்த பயன்பாட்டில் இருக்கிற வாகனங்களையும் அதிக மாசு ஏற்படுத்தக்கூடிய வாகனங்களையும் ஒரே மாதிரியா பார்த்திருக்கு. ஆனா உச்சநீதிமன்றத்தின் இந்த புதிய இடைக்கால உத்தரவு அந்த அநீதிக்கு ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளியும் வச்சிருக்கு. அதனால பழைய வாகனங்களை வச்சிருக்கிறவங்க சந்தோஷமா இனிமே இருக்கலாம். உங்களுடைய வாகனங்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால பாதுகாப்பு கிடைச்சாச்சு. சோ இது ஒரு நிரந்தர தீர்வுக்கான முதல் படிதாங்க. சோ கூடிய சீக்கிரத்திலேயே நல்ல முடிவு வரும் அப்படின்னு நம்பலாம். Flix 9 உங்க கையால ஓபன் பண்ணுங்க. Flix 9 OTT வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஓட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் ஓட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.